முகிலனின் மடியில் இரண்டாவது முறையாக கஞ்சியை கக்கியை கிருத்திகா சுழன்று விழ அவளை தோளில் தூக்கி போட்டவன் ஷோபாவில் மெதுவாக படுக்க வைத்தான். முகில் என்று முனங்கிய கிரு குப்புற படுக்க விறுவிறுவென கிச்சனுக்குள் நுழைந்தவன் தொடைக்கு நடுவே ஈரத்தை உணர்ந்தான். ஓ மை காட் என்று முனங்கியவன் விருட்டென்று ஜீன்ஸை கழட்டி ஏறிய அது சோபாவுக்கு பின் விழுந்தது. வயிற்று பசி பாட்டாய்ப்படுத்த காய்களை நறுக்கி கேஸ் அடுப்பை பற்ற வைத்து தண்ணீரை கொதிக்க விட கிரு களைப்பில் கண் அசந்தாள். கொதித்த நீரில் காய்கறியை இட்டவன் அடுப்பு திண்டில் ஏறி உட்கார அவன் உடலில் எழும்பிய ஆசை அடங்க ஆரம்பித்தது. அடுத்த 5 நிமிடத்தில் மேகி நூடுல்ஸை உடைத்து கொட்டி மசாலாவை சேர்க்க கிச்சனில் கிளம்பிய வாசனை சோபாவில் படுத்திருந்த கிருவின் சுவாசத்தோடு கலக்க ஆரம்பித்தது. முகில் என்ன பண்ணுற விரட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். மேகி ரெடி என்றவன் தட்டில் அள்ளி போட்டு அவளை நெருங்கினான். சாரி டா பசிக்குதுன்னு சொன்னால என்றவள் எழ முடியாமல் சோபாவில் சாய்ந்தாள். தீபாயை அவள் அருகே இழுத்து போட்ட முகில் தட்டை நீட்ட அதன் வாசனை பசியை கிளப்ப நுடுல்ஸை அள்ளி வாயில் போட்டாள். ஃபா செம டேஸ்டா, உனக்கு சமைக்க தெரியுமா? கட்டிக்க போறவா கொடுத்து வச்சவ என்றவள் விறுவிறுவென சாப்பிட பார்த்து கொண்டிருந்தவன் உதட்டில் மெல்லிய சிரிப்பு. ஏய் உனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. சீ வந்து உட்காரு. அவள் அதட்ட அருகே உட்கார்ந்தான். நூடுல்ஸை அள்ளி அவனது உதட்டில் திணிக்க நறுக்கென அவளது சுண்டு விரலை அவன் கடிக்க சஸ் டேய் சாரி, நான் பீன் சொன்னு நினைச்சேன். நெனப்பா என்றவளது கையை பிடித்தான். ஏய் அவளது ஒவ்வொரு விரலாக விரலில் இருந்த நூடுல்ஸை சாப்பிட அவள் நெஞ்சுக்குள் அடக்க முடியாத அழுகை பீரிட்டு கிளம்பியது. அவனது தோள்பட்டையில் அவள் சாய அவனது பனியன் ஈரமானது. கிரு என்னது இது? ப்ளீஸ் ஸ்டாப். சில நொடிகள் கடந்து போக ஸ்கூலை விட்டு வந்தா என்னோட லைஃப் நரகம் முகில். இந்த 4 செவரை எவ்வளவு நேரம் இதையே பார்த்துக்கிட்டு இருக்குறது? அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன் நூடுல்ஸை அள்ளி அவளது உதட்டில் திணிக்க முழுங்கியவள். இது தப்பா ரைட்டான்னு தெரியல, தேங்க்ஸ் முகில் என்றவள் மீண்டும் அவனது தோளில் சாய. நீங்க டெஸ்ட் டு பேபி ட்ரை பண்ணலாம்ல. அவரு ஒத்துக்கல முகில். அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சில நொடிகள் கடந்தோட நீ சாப்பிடு என்றவள் கெக்கலிட்டு சிரிக்க என்னாச்சு? பணியாரம் கேட்டீல, அதுவும் நெய் பணியாரம். சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தவள் அவன் மடியில் சாய்ந்தாள். திடீரென சீ என்று சினுங்கியவள் திரும்பி படுக்க அவளது கன்னத்தை அழுத்த. முகில் ஒன்னு கேப்பேன், தப்பா நினைக்க கூடாது, உண்மைய சொல்லணும் மாம். என்ன பார்த்தா உனக்கு எதும் ஆகுதா? விரட்டென்று அவளது முகத்தை பார்த்தான். அவன் மடியில் கிடந்தவள் தலையை உயர்த்தி ப்ளீஸ் சொல்லு முகில். எதுக்கு திடீர்னு? சொல்லு ப்ளீஸ் என்று சினுங்கினாள். வென அவன் தலையை ஆட்ட. சீவாய தொறந்த சொல்லுடா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்ன பார்த்தாலே எதும் ஆகலையாம், சலித்து கொள்ள. மெதுவாக குனிந்தவன் அவளுக்கு அன்பாக முத்தமிட்டு நிமிர, என்ன சமாதானப்படுத்தாத, வாய தொறந்து சொல்லு, எனக்கு எதுனாலும் ஓகே என்றவள். 1 மினிட் என்றவன் சோபாவுக்கு பின்னால் கிடந்த அவன் கழட்டி போட்ட துணியை எடுத்து விரிக்க அதன் நடுப்பகுதி முழுவதும் ஈரம். ஸ்கூலுக்கு வரப்ப உங்கள பார்த்தாலே செமையா ஆகும், பல தடவை நினைச்சுருக்கேன் என்றான் கெக்கலிட்டு சிரிக்க. சீ பொறுக்கி. விரட்டென்று அவன் மடியில் இருந்து எழுந்து உட்கார்ந்தாள். நீங்கதானா உண்மையா பேச சொன்னீங்க என்றதும் அவனது மொபைல் சினுங்கியது. சுபாவிடம் இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ். டோன்ட் டீ ட்ரிங்க் டூ மச், டோன்ட் டீ ஸ்பாயில் எ பாடி. ரொம்ப குடிக்காத, உடம்ப கெடுத்துக்காத. வெடுக்கென புடுங்கி பார்த்தாள் கிரு.
அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியல. கிண்டல் அடித்தான். ஏன் சரியாதானே இருக்கு. ட்ரிங்க்கு பதிலா யோக்கு பதிலா கிருடிகா போட்டு படிங்க என்றவன் கண்ணடிக்க. டோன்ட் டீ ஃபக் டூ மச். டோன்ட் டீ ஸ்பாயில் கிருடிகா பொடி. மனதிற்குள் அவள் ரிப்பீட் செய்தாள். பாவி உன்னைய என்னோமோ நினைச்சேன். சரியான பிளே பாய்ட்டா நீ. கெக்கலிட்டு விழுந்து விழுந்து சிரித்தவள். முகில், உங்கம்மாவோட லவ்வ பத்தி உனக்கு தெரியுமா? மவும் தெரியும். மகும் உங்க அம்மாவோட ஃபர்ஸ்ட் லவ். அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப. அப்படினா? பிராமிஸ் பண்ணு. கைய நீட்டினாள். அதெல்லாம் வேணாம். சொல்லுங்க. நோ முகில். உங்க அம்மாவோட டீப் சீக்ரெட் ஒரு நாள் என்கிட்ட கொட்டிட்டாங்க. என்னன்னு தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. குழம்பிய முகில் அவள் கை மேல் கை வைத்தான். சுபாவின் முதல் காதலை கிருத்திகா சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த முகிலனின் இரத்தம் உறைய ஆரம்பித்தது. இப்ப புரியுதா முகில்? உனக்கு ஏன் முகிலன்னு பேரு வச்சு இருக்காங்கன்னு. உன் மேல உயிரே வச்சு இருக்காங்க. முகிலனின் இடது கண்ணில் விருட்டென கண்ணீர் வழிந்தோடியது. இஃப் யூ டோன்ட் டீ மைண்ட், நீங்க தப்பா நினைக்கலைனா என்றவன் சிகரெட்டை உத்தட்டில் வைக்க கிச்சனுக்குள் நுழைந்த கிரு நெருப்பு பெட்டியை எடுத்து கொடுத்தாள். அடுத்தடுத்து 2 சிகரெட்டுகள் காற்றில் கரைந்தது. சில நிமிடங்கள் நிசப்தமாக கடந்து போக கடிகாரத்தை பார்த்தான். விடியற்காலை 3 மணி. நான் கிளம்புறேன் கிரு. ஏய் விடியட்டும். பரவாயில்ல. என்ன ரேப் பண்ணிருவேன்னு பயமா? கெக்கலிட்டு சிரித்தவள். முகிலனை இறுக்கமாக பிடித்து அவள் கன்னத்தில் ஒரு முத்தத்தை வாங்கியவள். தேங்க்ஸ்டா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குவேன் என்றவள் கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். தெரு வெறிச்சோடி இருக்க பாய் பத்தரம் அம்மாகிட்ட கேட்டுறதா? தலையாட்டியவன் வீட்டை நோக்கி வேகம் எடுத்தவன் வீட்டின் முன் பைக்கை நிறுத்தினான். படிக்கட்டில் ஏறிய முகிலனின் மூளைக்குள் பல கேள்விகள் ஓட ஆரம்பித்தது. மூச்சுக்கு 300 முறை முகிலன் முகிலன் என்று சுபா அழைப்பதும், அவன் முத்தமிடும் போது எல்லாம் பொய் கோபமாய் முறைத்தலும், மறுக்காமல் ஏற்றுக்கொண்டதும் அவளது முன்னாள் காதலன் என்ற நினைப்பிலா? இல்ல என் மேல உள்ள பாசத்திலா? புரியாமல் குழம்பியவன் கதவை தட்டாமல் கதவுக்கு எதிரே இருந்த சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்தான். பேக்கில் இருந்த KF பீர் பாட்டில் ஞாபகத்துக்கு வர எடுத்தவன் பல்லால் கடித்து மூடியை துப்ப அது கதவில் பட்டு தெரித்தது. தூக்கமில்லாமல் சோபாவில் உட்கார்ந்து இருந்த சுபா விரட்டென எழும்பி ஜன்னல் வழியாக பார்க்க, முகில் பீரை கட கடவென குடிக்க, பதறியவள் படக்கென கதவை திறந்தாள். முகிலனின் விழிகளில் மங்கலாக தெரிந்தாள் சுபா. தலையை சிலுப்பியவன் மீண்டும் பாட்டிலை உதட்டில் வைக்க, பறித்தவள் முகிலனின் தலைமுடியை பிடித்து பரபரவென ஹாலுக்குள் இழுத்துச் சென்றாள். சுபாவின் முகத்தில் ஆத்திரமும் அழுகையும். அவனது 2 கன்னங்களிலும் பளார் பளார் என அவள் அறைய, அவனது 2 கன்னங்களிலும் அவளது விரல்களின் தடம். கலங்கிய விழிகளோடு முகிலனின் முன் மண்டி இட்டு அவன் மேல் சாய்ந்தாள். அவனது கழுத்தில் முகம் புதைத்தவள் கத்தி அழ, எதுக்குடா முகில் இப்படி குடிக்கிற என்றவள் விம்மி அழ, கண்களில் கசிந்த சூடான கண்ணீரும் உதட்டில் வழிந்த உமிழ்நீரும் அவனது கழுத்தில் வழிந்தோடியது. இருவருக்குள்ளும் சில நிமிடங்கள் நிசப்தம் நிலவ, எனக்கு எதுக்கு முகிலன்னு பேர் வச்சீங்க என்றான். அவனது கழுத்தில் கிடந்தவள் விருட்டென நிமிர்ந்தாள். அவளது முகம் முழுவதும் வியர்வையும் கண்ணீரும். சொல்லுமா, ஏன் திடீர்னு கேக்குற? என் மேல உங்களுக்கு பாசம் ஒன்னும் இல்ல. என்ன பேச்சு பேசுற? அவனது கண்ணீரை துடைத்தவள். போய் தூங்கு. ஒளராத. அவனது கன்னத்தில் முத்தமிட நெருங்க தலையை திருப்பினான். முகில், என்னாச்சு உனக்கு? உன்னோட அம்மாட்டா? எனக்கு எல்லாமும் நீ தாண்டா என்றவள். மீண்டும் அவனது கன்னத்தை நெருங்க, போய் சொல்றீங்க என்றவன் தடுமாறி எழ முயல,
லூசு ரதிய விட உன்னதான அம்மாவுக்கு பிடிக்கும் என்றவள். என்ன இல்ல, உங்களோட எக்ஸ் லவ்வர் முகிலன என்று முகிலன் பேசி முடிக்க. ஓ, உனக்கு எப்படி தெரியும்? அவளது உதடுகள் முகிலனின் கன்னத்தில் துடித்தது. சிவந்த விழிகளில் பீரிட்டு கிளம்பிய கண்ணீர். அவன் மேல் கிடந்தவள் விருட்டென எழும்ப. அவன் மிச்சம் வைத்திருந்த பீர் பாட்டில் கையில் மாட்ட எடுத்தவள் கட கடவென குடித்தாள். முகிலன் சுதாரிப்பதற்குள் முக்கால் பாட்டில் பீரும் அவளது தொண்டைக்குள் இறங்கியது. பதறிய முகில், அம்மா எனது இது. அவளது கையில் இருந்த பாட்டிலை பறித்தவன். அந்த மனுஷனோட எக்ஸ் முகில், சுண்டு விரல் கூட என் மேல பட்டது இல்லடா. அந்த மனுஷன் மூஞ்சு கூட மறந்து போச்சு. மிச்சம் இருக்குறது நீயும் உன்னோட பேரும் தாண்டா. அவள் குலுங்கி குலுங்கி அழ. பேலன்ஸ் இல்லாமல் முகிலன் தரையில் சாய. இது தப்பா சரியான்னு தெரியல முகில். என்னைய அறியாம உன்ன லவ் வார்த்தைகள் தடுமாறியது. அம்மா ப்ளீஸ் என்றவன் அவளது வாயை மூட. மனசுக்குள்ள பொசிட்டிவ்னஸ் வர ஆரம்பிச்சுருச்சு முகில். எவளாவது உன்னை கொத்திட்டு போயிருவாகிற பயம். வெளிய சொல்ல முடியாம எத்தனை நாள் அழுது பொலம்பி இருக்கேன்னு தெரியுமா? கருமம் என்று சினுங்கியவள் வெட்கத்தில் அவள் முகத்தை மூடினாள்.